ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் ஆராதனையும் என்றென்றும் உரித்தாகட்டும். ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதரோடு நடந்த நாட்கள் AD 1 முதல் AD 33 ஆண்டு சரியான கணக்கீடா அது தவறான கணக்கீடா என்று இன்று நம்ம அதை பார்க்க போகிறோம். அப்போ AD 1லேருந்து 33 தான் ஆண்டுடைய வருடமா, இல்லை அதுக்கு முன்னாலேயா அதுக்கு பின்னாலேயா அப்படிலாம் நமக்கு ஏதாவது தகவல் இருக்கா, இல்லை அது தவறான தகவலா, இது சரியான தகவலா, இது தவறான தகவலா அப்படின்றது நம்ம சத்தியத்தின்படியும் சில ஆய்வுகள் படியும் வெளிப்புற வரலாற்றுப்படியும் சில காரியங்களை நம்ம பார்க்கணும். அப்போ முதல்ல நம்ம சத்தியத்திலேருந்து படிக்க போகிறோம். அப்போ டாக்டர் லூக்கா, அப்போ அவரை பற்றி நம்ம பார்க்கணும். டாக்டர் லூக்காவின் நற்செய்தி வரலாற்று நோக்கத்துடன் தெய்வங்களுக்கு எழுத வேண்டும் என்று அதற்காக டாக்டர் லூக்கா அப்போஸ்தலர் பவுலுடன் கூடவே எருசலேம் வந்து யாக்கோபையும் அன்னை மரியாளையும் மற்றும் சிலரையும் நேரில் சென்று தீர விசாரித்து ஆய்வு செய்து எழுதியுள்ளார் என்று அதன் கால நிகழ்வு மூலம் அறியப்படுகிறது. இப்போ ஃப்ளேவியஸ் ஜோசபாஸ் வந்து அக்ரிபா 2 கிட்ட மட்டும்தான் கேட்டு எழுதியிருக்கிறாருன்னு நான் முந்தைய சொல்லியிருக்கிறேன். ஒரே ஒரு ஆளுடைய தகவலை தான் ஃப்ளேவியஸ் ஜோசபாஸ் கொடுத்திருக்கிறார்ன்றது ஆய்வுபூர்வமான தகவல். அப்ப இங்க பாருங்க, லூக்கா 3:1-2 திபேரி ராயன் ராஜ்யம் பண்ணின 15ஆம் வருடத்திலே போந்தி பிலாத்து யூதியாவுக்கு தேசாதிபதியாகவும் ஏரோது கார்பங்கு தேசமாய கலிலியாவுக்கு அதிபதியாகவும் அவன் சகுனாய் பிழிப்பு கார்பங்கு தேசமாய் இந்துரியாவுக்கும் தாக்கோனித்து நாட்டிற்கும் அதிபதியாகவும் லிசினியா கார்பங்கு தேசமாக அபிலேனுக்கும் அதிபதியாகவும் அண்ணாவும் கைப்பாவும் பிரதான ஆசாரியமாய் இருந்த காலத்தில் வனாந்திரத்தை சக்கரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. ஆமென். அப்ப ரொம்ப அழகா எழுதுறாரு. திபேர் ராஜனுடைய 15ஆம் வருடம் அப்படின்னா இது உலக வரலாற்று ஆய்வாளர்கள் நம்ம கணக்கு கொடுக்கிறது AD 29, 28ன்னு சொல்லுவாங்க, 28 இல்லை 29. AD 14க்கு திபேர் ராஜன் ஆட்சிக்கு வர்றாரு. அவர் ஆட்சி செஞ்சு 15 வருடம். 14-15 எவ்வளோ? 29. 14-15 எவ்வளோ? 29. அது என்னது? AD 29ல் யாருக்கு வார்த்தை உண்டாகிறது? யோவான் சாணனுக்கு கடவுளுடைய ஆவி வார்த்தை உண்டாகி ஆண்டவர் பணிக்கு ரட்சிப்பு பணிக்கு முன்னோடியாக அவர் கூக்கர்களாக புறப்படுகிறார், அறிவிப்பு பணியை செய்கிறார். புரியுதா? எசாயா சொன்ன அந்த தேவவசனம் நிறைவேறும்படி ஆண்டோடைய ஆவி அவருக்கு அருளப்பட்டது எந்த வருடம் அப்படின்னா திபேராஜனுடைய 15ஆம் வருடம். யோவான் சாணன் பணிக்கு போனார் அப்படின்னா அது AD 29னா AD இயேசு கிறிஸ்து 27 எப்படி மறிச்சிருப்பாரு? நல்லது. சிறு குழந்தைகள் கூட ஞானம் இருக்கும், பைபிள் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் இருக்கும். அப்போ 27ன்றது பொய்யானது. இவரே ஊழியத்துக்கு போய் 1 வருஷம் கூட ஆகலை. அதுபடி இயேசு கிறிஸ்து AD 30 பாஸ்காவில் மறிச்சார்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிற காரியமாக இருக்குமா? இருக்காது. இப்போ இந்த ஆண்டை நமக்கு கணக்கு கொடுக்கும் போது AD 29, 30, 31 3 வருடம் யோவான் சாணன் பணி செய்கிறான்னு அறிய முடிகிறது. AD 31 தொடக்கம், 30 முடிவு. 31 தொடக்கத்தில் ஆண்டவர் அவர் வனாந்தரத்தில் போய் பாலைவனத்தில் ஆவியானவரை நடத்தப்பட்டு நிற்கிறார். அது பிற்பாடு தான் பாஸ்காவுக்கு போகிறார். அதுக்கு முன்னால யோவான் சண்டை போறார். அது AD 31 ஜனவரி மாதமா இருக்கலாம், பிப்ரவரி மாதமா இருக்கலாம். அவர் தொடக்கத்தில் போய் யோவான் சாண்டை ஞானஸ்தானம் வாங்கும் போது இவரே தேவ ஆட்டுக்குட்டி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர் செம்மறின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்பொழுது அப்போஸ்தலர்கள் அவரோட வந்தாங்க. அவர் வந்த பிற்பாடு தான் அவர் எங்க போகிறாரு? கானாவூர் போறாரு. கானாவூர் அதிசயம் செய்துட்டு வீடை கூட்டிக்கிட்டு எங்க போறாரு? அவர் கப்பர்நாவுமுக்கு வாடகை வீட்டுக்கு போறாரு. வாடகை வீட்டில் அங்கே வச்சுட்டு எங்க போறாரு? அவர் பாஸ்காவுக்கு புறப்பட்டு போறார், முதல் பாஸ்கா. அப்ப AD 31 பாஸ்கா, AD 32 பாஸ்கா, AD 33 பாஸ்கா, 3 பாஸ்காவில் அவருக்கு தம் சீடர்கள் போனார். அப்போ 3 பாஸ்காவுக்கு போனாரா? 3 வருஷம் ஊழியம் செஞ்சாரா?
யோவான் 2:13 சொல்றது AD 31 பாஸ்கா. யோவான் 6:4 32 பாஸ்கா. யோவான் 11:55 AD 33 பாஸ்கா அவர் போய் பலியாகி ஒப்பு கொடுக்கிறார். அப்ப இந்த 3 வருஷம் பலி செய்தாது யார் சொல்றது? யோவான் சொல்றார். அப்ப இவர் பணி 3 வருஷத்துக்கு போகும்னால இவர் பணி தொடங்கி 6 மாதத்துல யோவான் சனக்கு கொல்லப்படுகிறார்னா இவருடைய பணிக்காலம் 31. அப்ப 31ல யார் கொல்லப்படுகிறார்? யோவான் சனக்கு கொல்லப்படுகிறார். அப்ப எந்த வருஷம் போனார் யோவான் சனக்கு? AD 29 பணிக்கு போனார். AD 30 பணி செய்கிறார். AD 31 ஆண்டவர் பணிக்கு வந்த காலத்துல அவர் கொல்லப்பட்டிருக்கார். அப்ப AD 31 அவர் கொல்லப்பட்டிருக்கான்றது சரியான ஆண்டு. இப்ப இவர் கொல்லப்பட்ட வருஷம் தான் அவர் தொடங்கினதுனால AD 31, 32, 33 ஆண்டவர் பணி செய்ததுனால வெள்ளி, சனி, ஞாயிறு யூத பாஸ்கா வருவது நமக்கு ஆதாரமாய் கிடைக்கும். திபேர்ராஜனுடைய 15ஆம் ஆண்டு AD 29. அப்ப AD 33 ஆண்டவர் பலியானாரு அப்படின்றது சரியான ஆதாரம் நமக்கு இந்த கணக்கீடு வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. புரியுதா? லூக்கா 3:23 என்ன சொல்றாரு? ஏறக்குறைய 30 வயது. ஏறக்குறைய 30 வயதுன்னு ஏன் சொன்னாரு? யாக்கோபு தன்னுடைய தம்பி இயேசு கிறிஸ்துடைய தம்பி யாக்கோபு திருச்சபைக்கு தலைவராக இருக்கிற காலத்துல பவுலும் லூக்கா கேட்கும் போது உங்க அண்ணனுக்கு எவ்வளவு வயது இருக்கும்? அவங்க அண்ணன் கேட்கவே இல்லை, அவரா அண்ணன் சொல்லவே இல்லை. நல்லா புரியுதா? அவருடைய ஊழியக்காரன் தான் திருமுகத்தை எழுதியிருக்கிறார், சகோதரர் யாக்கோபு. ஆனா அவர் என்ன சொல்லிப்பாரு? 30 வயது இருக்காங்க. 30னா 29 முடிஞ்சிருக்கலாம், இல்லை 31 தொடங்கி இருக்கலாம். ஏறக்குறைய முன்ன போனா 30 வயது தான். ஓகேயா? அப்ப 33ல மறிச்சாருன்னா 30 வயதுல ஊழியம் தொடங்கினார்னா அவருடைய பிறப்பு எங்க சேரும்? AD 1 கரெக்டா சேரும். கால்குலேஷன் சொல்லுது. சாதாரண கணக்கு படிக்கிற பிள்ளைகிட்ட இந்த கணக்கு கொடுத்தா AD 1 தாங்கன்னு கொடுத்துருவாங்க இல்லையா? இது வசனங்கள். எங்களுக்கு இந்த வசனம்லாம் தேவையில்லை. இவள் தீர விசாரித்து எழுதுறத நாங்கள் அதெல்லாம் ஆய்விடுவோம். நாங்கள் ஃபிலேமியன் ஜோசப்பா சொன்னது ஏரோது இறந்ததை நாங்கள் வச்சு, எப்படா ஏரோது இறந்தது எதப்பா வச்சிருக்கீங்க? அந்த நிலவு வந்துச்சு பாஸ்காவும். கிபி 94, 95 எழுதப்பட்ட ஃபிலேமியன் ஜோசப்பாஸ் புத்தகம் உண்மைன்னா எடுத்துக்க. இது துக்கா எழுதுறது அவர் 50க்குள்ள எழுதியிருக்கிறார், 50 60க்குள்ள எழுதியிருக்கிறார். இந்த 50 60க்குள்ள எழுதுனது பொய்யான தகவலா? இப்போ ஆண்டு தகவல் வந்துருச்சு, கிழமை தகவல் வந்துருச்சு, அதோடைய காலங்களும் வந்துருச்சு. இவ்வளோ தெளிவாக வருதுன்னா சத்தியம் சொல்லுது. சிலுவை மரணம் AD 33ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி, ஜூலியன் நாட்காட்டிப்படி எங்க வருது? AD 33 ஏப்ரல் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. உயிர்த்தெழுதல் ஏப்ரல் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த தேதி முதலாய் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருச்சு. அது நாசா வழியாக. அந்த கேலண்டர் இந்த பாஸ்கா வழியாக யூத காலனுடைய நமக்கு கிடைச்சிருச்சு. பைபிள் வழியாக நமக்கு கிழமைகள் கிடைச்சிருக்கு. திபேரியராஜன் வழியாக எந்த ஆண்டுன்றதை கணக்கிட முடிஞ்சது. அவருடைய பிறப்பு எந்த ஆண்டுனா AD 1 சொல்ல முடியும். புரியுதா? இவ்வளவு தெளிவா நமக்கு இந்த ஆய்வுகள், இந்த வசனங்கள் வழியாக நம்ம புரியறதுனால யார் கேட்டாலும் நீங்க என்ன சொல்லணும்? பிள்ளைகள் கூட இதை படிச்சுட்டு என்ன சொல்லணும்? AD 1 ஆண்டவர் பிறந்தார், கிபி 1 ஆண்டவர் பிறந்தார், கிபி 33 ஆண்டவர் 30 வயதுல ஊழியத்துக்கு போனார், 3 வருஷம் ஊழியம் செய்தார், வசனம் இருக்கு. அப்ப அவர் 33 வயதுல மரித்து உயிர் தெழுந்தார். அப்ப AD 33 எல்லாவற்றுக்கும் சரியா யூத பாஸ்கா வழியா வருது. அப்ப AD 1 அவர் பிறப்ப கணக்கிடும் போது கரெக்டா இருக்கு. அப்ப AD 1 AD 33 வரைக்கும் அவர் பூமியிலே மனிதரோடு சஞ்சரித்தார், நடந்தார், வாழ்ந்தார். இது சரியான ஆதார கணக்கீடாக நமக்கு பைபிள் வழியாக இந்த கணக்கீடுகள் வழியாக நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஆமென்.